சின்னசேலத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை காணலாம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல பல்வேறு சாலைகள், பாலங்கள், தடுப்பு அணைகள், குடிமராமத்து திட்டத்திலே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த ஏரி, குளம், கொட்டை அத்தனையும் விவசாயிகள் பங்களிப்போடு தூர் வாரி மழை காலத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கப்பட்டது, குடிப்பதற்கு தேவையான நீரை கிடைக்கப்பட்டது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நீ செயல்படுத்தியிருக்கிறியா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. அப்படியே போட்டோ ஷூட் அழகா வருவாரு, போட்டோ எடுப்பாரு, நம்முடைய பத்திரிகையாளர் அதை அப்படியே அழகா போடுவாங்க, போட அழகா காட்டுவாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. வரம்பா விட்டுருவோமா? இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிருக்கீங்களா, விட்டுருமா? நிறைய இருக்குது தம்பி, ஒன்னா ரெண்டா. ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். அப்படி நல்ல அரசாங்கமா செயல்பட்டது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் செயல்பட்டது. அதனால் இன்றைக்கும் மக்கள் அதிமுகவை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு விவசாயிகளுக்கா கூட்டுறவு கடன் தள்ளுபடி, 2110 கோடி தள்ளுபடி. ஒரே ஆண்டில் 2 முறை வேளாண் பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.